சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலும் கூட நமது மத்தியில் அருமை சகோதரர் எஸ் இம்மானுவேல் புருஷோத்தமன் அவர்கள் இருப்பது மிகுந்த சந்தோஷத்திற்குரியதான ஒரு காரியம். இந்த நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது ஜெபத்துடனும் ஒரு பாடலுடனும் ஆரம்பிப்போமாக. ஒரு பாடலை பாடி என்னை செவித்து இந்த நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து போவோம். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், ஏகம் சுத்த மீது கண்கள் இருத்தி நடத்துவார், ஏசு திருத்தி நடத்துவார், வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, அந்தகார சக்திகள் நம்மை அணுகிடாமலே, அந்தகார சக்திகள் நம்மை அணுகிடாமலே, சொந்தமான நம் ஜனத்தை சூழ்ந்து காப்பாரே, ஏசு துணையாயிருப்பாரே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாதை நோய்கள் வந்தும் வரங்கள் வருத்திய போதும், வாதை நோய்கள் வந்தும் வரங்கள் வருத்திய போதும், பாதையெல்லாம் சோர்ந்திடாமல் பலப்படுத்திடுவார், ஏசு திடப்படுத்திடுவார், வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, காணாலும் மேலானாலும் கடந்து சென்றிடுவோம், காணாலும் மேலானாலும் கடந்து சென்றிடுவோம், பாடலாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே, ஏசு பரந்தான் நம்முடனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நாம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. செபிப்போம். மகிமை நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், இந்த நேரத்திற்காக கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஒரு விசை கூட நாங்கள் இந்த வேத விளக்க பகுதியிலே கூடி வரும்படியாக
நீ பாராட்டின கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவராமே இந்த வேளையில எங்கள் மத்தியிலே வந்து வேத வசனத்தின் மூலமாக எங்களுக்கு உண்டாயிருக்கக்கூடிய சந்தேகங்களை நீ நிவர்த்தி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன நாமத்தில் சொல்லிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் கூட இந்த காலத்து விசுவாசிகள் மத்தியில அநேக சந்தேகங்கள் இருக்குது. அதுல குறிப்பாக ஒரு 2 சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்கலான்னு நாங்க வாஞ்சிக்கிறோம். வேதத்தின் அடிப்படையில நீங்கள் வந்து அதை எங்களுக்கு விளக்கி தரும்படியாக கேட்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத குறித்து, அபிஷேகம் பெற்றவர்கள் தலை மீது கை வைத்து ஜெபித்தால்தான் பரிசுத்த ஆவி கிடைக்குமா? நல்ல கேள்வி. இந்த நாட்கள்ல அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் எழும்போது எல்லா இடங்களிலையும் நம்ம பார்க்க முடியாது. ஆவிக்குரிய வட்டாரத்துல சிலருக்கு, ஐயோ எனக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் கிடைக்கலையே, நான் என்ன செய்யணும்? யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணி அதன் மூலமா தான் ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியுமா? அது இதுக்கு என்ன மார்க்கம் எனக்கு தெரியலையேன்னு சொல்லி அங்கலாய்க்கிறவர்கள் பலர் உண்டு. வேதத்தில் நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதிலே முதல் பகுதியாக மனம் திரும்புதல் மிகவும் அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கணும். மனம் திரும்பாத பட்சத்துல பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை அல்லது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் நமக்கு கிடைப்பது கடினமாயிருக்கும். எப்படி என்றால், எபேசியர் 1:13 வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டது. அது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பில்லாத ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறோம். ஆகவே இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் கேட்கும் பொழுது மாத்திரமே, அந்த கேட்ட சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமே அந்த பரிசுத்த ஆவியினால் நாம் முத்திரிக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் யோவான் சுவிசேஷம் 16:8 வசனத்துல ரட்சிப்புக்கு நேரம் நம்ம நடத்துவதே பரிசுத்த ஆவியானவர் தான் என்று சொன்ன பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னா, நான் போவேனேயானால் மற்றொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அந்த தேற்றவாளன் வந்து என்ன செய்வார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம நடத்த வேண்டும். யோவான் 16:13 வசனத்துல வாசிப்போம். ஆனால் அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திலே நம்மளை நடத்துவார்கள். என்ன சத்தியம்? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16:15-16 வசனத்துல வாசிப்போம். ஆனால் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் அறிவியுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஆகவே மனம் திரும்புதல் நமக்கு ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் புஸ்தகம் 1:23 வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் திரும்புங்கள், அப்பொழுது என்னுடைய ஆவி உங்களுக்கு அருள்வேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறார். அந்த கடிந்து கொள்ளுதல் என்பது என்ன? அது என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவராகிய தேவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ரோமர்கள் நிருபம் 10:9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த ஆண்டவராகிய தேவனை நாம் ஏற்றுக்கொள்வதுதான் மனம் திரும்புதலினுடைய முதல் படி. மனம் திரும்புதலுக்கு பரிசுத்த ஆவியானவரும் தேவை, மனம் திரும்புதலுக்கு தேவனுடைய வார்த்தையும் தேவை, மனம் திரும்புதலுக்கு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய இரத்தமும் தேவை. 1 யோவான் 1:7 வசனமும் 9 வசனத்தையும் நாம் வாசிப்போமே ஆனால் காண முடியும்.
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமே, ஆனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்ம சகல பாவங்களை கழுவி நம்ம சுத்திகரிக்கிறது என்று சொல்லி, இந்த சுத்திகரிப்பு தான் மனம் திரும்புதல் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 37, 38வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு பிரசங்கம் அங்கே நடக்கிறது. ஆதி சபையினுடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட பொழுது தேவனுடைய சீசர்கள் பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் காண முடியும். அதிலே அது சொல்லப்படுகிற வார்த்தை, அந்த பிரசங்கத்தை கேட்டு முடித்ததும் சீசர்கள் சகோதரரை ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறதை காண முடியும். அப்பொழுது அந்த சீசர்கள் சொல்லுகிற வார்த்தை, மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று நீங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அந்த அப்பொழுது எப்பொழுது? மனம் திரும்பின பிற்பாடு. தெளிவாக தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மனம் திரும்புதல் தான் நமக்கு முக்கியமானது என்று சொல்லி நாம் பார்க்கணும். மனம் திரும்புதலுக்கு தேவனிடத்தில் செல்ல வேண்டும். மனம் திரும்புதலை குறித்து சொன்ன அந்த ஆண்டவரிடத்துல நாம் சொல்ல வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போமே, ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொன்னார். ஆகவே அந்த மனம் திரும்புதலை குறித்து சொன்ன அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மை ரட்சிப்புகளை நடத்த முடியும். நமக்கு மனம் திரும்புதலுடைய ஒரு புதுப்பித்தலையும் நம்முடைய உள்ளான மனுஷங்களை கொடுக்க முடியும். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் இயேசு கிறிஸ்து இதையே சொல்லுகிறார், ஒரு மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி. ஆகவே இப்படிப்பட்ட மனம் திரும்புதலுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மிகுந்த சம்மதம் உண்டு. உதாரணமாக, நான் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கு, எனக்கு இதுவும் வேண்டும், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமே, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், மகனே நீ முதல் மனம் திரும்ப என்று சொல்லுவார். குடிப்பது சரியில்லை என்று சொல்லி நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29 31 வரைக்குள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களின் மூலமாய் ஆவியானவர் உங்களை நடத்துவார். 20ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலையும் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலையும் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பல வசனங்களை ஆவியானவர் நமக்கு காட்டி, இது நான் வந்து தங்கியிருக்கும் ஒரு ஆலயமாக உன்னை மாற்றுவதற்கு தடையா இருக்கிறது என்பதை அவர் சொல்லுவார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17வது வசனத்தை நாம் வாசிப்போமையானால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்கு தங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது எப்பொழுது தங்குவார்? மனம் திரும்பும் பொழுது. என்னுடைய இதயத்தை தேவனுக்கு கொடுத்து என் பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் பாவி, எனக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை என்று சொல்லி மனம் திரும்புகிற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களில் வந்து தங்குவார் சொல்லி நாம் பார்க்கணும். ஆக மனம் திரும்புதல் நமக்கு மிகவும் அவசியம். முதல் காரணம். இரண்டாவது, அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்து தான் சொல்லும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மெய்யான ரட்சகர், என் பாவங்களுக்காக பலியானவர், என்னை மீட்கும் பொருளாகவே இந்த உலகத்தில் வந்தவர், அவரும் இதாவும் ஒன்றாக இருக்கிறார்கள், அது தேவனுடைய குமாரன். இப்படியெல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம், அதை காண முடியும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அத்தனை பேர் தான் அவருக்கு பிள்ளையாக முடியாது, ஏதாவது பிள்ளையாக முடியாது. அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தார்கள் சொல்லி வேதத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பண்டிகையின் கடைசி நாளில், ஓ தாகமா இருக்கிறவரை என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். வேற யாருக்கிட்ட போனாலும் அந்த ஆவியானவர் உனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஆகவே என்னிடத்தில் வாருங்கள். ஏன் அவர் எங்கிருந்து வந்தார்? பிதாவினிடத்தில் புறப்பட்டு வந்தவர் சொல்லி நாம் பார்க்கலாம். அதே பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்தில் புறப்பட்டு வர போகிறவர் என்று சொல்லி தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் பிதாவினிடத்தில் புறப்பட்டு வருவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லிவிட்டார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிப்போமே, அவனும் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவினிடத்தில் புறப்பட்டு வருகிற சக்தி ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவது முக்கியமான காரியமா இருக்கிறது சொல்லி நான் பார்க்கிறோம். இன்னும் தீர்த்து நிருபம் பவுல் அப்போஸ்தலன் தீர்த்துக்கெழுதின நிருபத்தில் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமே, ஆனால் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை சம்பூர்ணமாய் நம் மீது பொழிந்தள்ளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதின் நிமித்தமாய் சம்பூர்ணமாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? இதையே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17வது வசனத்தை வாசிக்க முடியும். அந்த கடைசி நாளை குறித்து ஏற்கனவே யோவேல் தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் அதை நினைவுபடுத்தி ஆவியானவர் மூலமாய் பேசுகிற ஒரு நல்ல சத்தியத்தை நம்ம காண முடியும். அப்பொழுது அந்த கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவி நான் ஊற்றுவேன் என்று சொன்னார். அப்படி என்ற அர்த்தம், அந்த ஊற்றப்படுவதற்கான ஒரு காலத்தை தேவன் நிச்சயித்து வைத்திருக்கிறாராம். அந்த நாள் இந்த நாள் தான் என்று சொல்லுகிறார். அந்த நாள் துவங்கிவிட்டது. தேவன் நிச்சயித்த நாள், தேவன் முன்குறித்த நாள், தேவன் காத்துக் கொண்டிருந்த நாள். நீ ஆயத்தமா? நீ அதற்கு ரெடியா இருக்கிறாயா? தேவன் ரெடியா இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என்று சொல்லப்படுகிறது, யூதன் மேல அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மேல் மாத்திரம் அல்ல, எல்லாரும் மேலும், வஞ்சிக்கிற யாவர் மேலும். யோவான் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என் இடத்தில் வருவனை நான் புறமே தழுவதே இல்லை என்று சொல்லுகிறார். அவரிடத்தில் செல்லும் ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். தொடர்ந்து அந்த ரட்சிப்பு நமக்குள்ள நிறைவேறும்படியாகவும் ரட்சிப்பின் வழிகளை நம்ம நடத்தும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டு இதே காரியத்தை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 32, 33 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவையும் அவர் மூலமாய் வரக்கூடிய ரட்சிப்பையும் தேவன் வைத்திருக்கிற சித்தங்களையும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதை காண முடியும். ஏனென்றால் அவர் மூலமாக தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களையும் அவர் சுமந்தார் சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாவம் அறியாத நமக்காக பாவமாக்கினார், சாபம் அறியாத நமக்காக அவர் சாபமானார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது சொல்றார், எந்த கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும், அல்லது கிறிஸ்துவின் இடத்தில் நம்ம செல்லும் பொழுது அவர் அறிமுகப்படுத்தி சென்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் தருவாராம். கிறிஸ்து அல்லாதபடி ஒரு பக்க வழியாக எட்டி குதித்து வந்த ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையோ ஒரு முத்திரையோ பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், வாசல் வழியே வருகிறவன் உள்ளும் புறமும் வாசலை கண்டடைவான். பக்க வழியாக எட்டி குதிக்கிறவனோ பக்க வழியாக வருகிறவனோ நேர் வழி அல்லாத. அதனுடைய அர்த்தம் என்ன? வழி, நானே வாசல் என்று சொன்னார், நானே வழி என்று சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய வழி அல்லாதபடி நாம் உள்ளே சென்று பரிசுத்த ஆவியினுடைய மேய்ச்சலை காண முடியாது. அவர்தான் நம்மளை மேய்க்கிறவர். யோவான் 16, 13 வாசிக்கும் பொழுது ஆகவே கிறிஸ்துவை கண்டுகொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு வழிநடத்தலுக்குள்ளாக அல்லது ஒரு அபிஷேகத்தினுடைய வழிநடத்தலுக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் நடத்தலுக்குள்ளாக மேய்ச்சலுக்குள்ளாக நாம் வருவதற்கு முடியாது. 3வது காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தை தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை நாம் காண முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியின் சாட்சி என்றார். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. அவருக்கு கீழ்ப்படுகிறவருடைய அர்த்தம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிப்போம், ஆனால் என்னுடைய வசனங்களுக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவனை தேவன் நோக்கி பார்க்கிறார். தேவன் கொடுத்திருக்க சட்டத்திட்டங்களுக்கு நடுங்குகிற மனுஷனை நோக்கி பார்க்க. கீழ்ப்படுகிற 2வது விஷயம், ஐயோ கீழ்ப்படியும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை என்று சொல்லி அதற்கு நடுங்க வேண்டும், பயப்பட வேண்டும். கட்டளைக்கு பயப்படுகிறவன் தேவனுக்கு பயப்படுகிறான்.
தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி கட்டளை நிராகரிக்கிறவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் அல்ல. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை சொல்லி தமக்கு பயந்தவர்களுக்கு தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தலில பரிசுத்த ஆவியும் சாட்சி என்று சொல்லுகிறதை நாம் காண முடியும். ஆகவே இந்த 3 காரியங்கள் ஒரு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு, ஒன்று மனம் திரும்புதல் அவசியம், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உள்ளங்களிலே வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட அவரை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது, தன் நாவினாலே ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அறிக்கை செய்வது, மூன்றாவது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு இருதயம் உள்ள ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் நமக்கு தருகிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதிலேயே அடுத்த ஒரு கேள்வி, இன்னும் அநேகருக்கு இப்படி ஒரு சந்தேகங்களும் இருக்கிறது. நல்ல வல்லமையுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒருவர் தன் மீது தலை மீது கைகளை வைத்து ஜெபித்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் கிடைக்குமா? இப்படி நினைத்துக் கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமையும் அங்கும் இங்கும் ஓடி எங்கும் கிடைக்காதபடி அனுபவத்தில் சுற்றி திரிகிறோம் உண்டு, சிலர் பெற்றுக் கொள்கிறதும் உண்டு. இதுக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷன், பெருமான தேவையுள்ள பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக வாஞ்சிக்கிற ஒருவர் மீது கைகளை வைத்து ஜெபித்தால் தான் கிடைக்கும் என்று சொன்னால் அது வேதத்திலே சொல்லப்படவில்லை. அப்படியும் இருக்கிற சம்பவங்கள் வேதத்தில் உண்டு. அப்போஸ்தலர்கள் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேல கைகளை வைக்கிறார், உடனே பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை உண்மைதான். ஆனாலும் கூட அபிஷேகம் பெற்ற ஒருவர் தலையில் கை வைத்து ஜெபித்தால் தான் பரிசுத்த ஆவி கிடைக்கும் என்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் இருப்போமே, ஆனால் அது சரியல்ல. காரணம், அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 40 - 44 வரைக்குள்ள வசனங்கள் நாம் வாசிப்போமே, ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு சொல்லப்படுகிற வார்த்தையை காண முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேதுரு அங்கே சொல்லுகிறார். அதாவது கொர்நேலியுடைய வீட்டிலே நடக்கிற ஒரு சம்பவத்தை வேதத்தில் நாம் காண முடியும். அந்த அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 40 வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்ப பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இந்த 3 வசனங்கள் நாம் வாசிக்கும் போது 40, 41, 42 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய நோக்கத்தை குறித்தும் சொல்லுகிறது காண முடிகிறது. 43ஆவது வசனத்துல இப்படி சொல்லப்பட்ட அவரை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சியிடுகிறார்கள் என்றார். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமா நாம் முதலே தியானித்தது போல மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இங்கு சொல்லுகிறதை காண முடியும். அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். பிதாவாகிய தேவன் இதற்காகவே அவர் உலகத்தில் அனுப்பினார் என்று சொல்லி நாம் விசுவசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து திட்டமா சொன்னார், என்னாலே அல்லாமல் பிதாவிடத்துல ஒருவரும் வந்து சேர முடியாது என்று சொல்லி யோவான் 14:6 அவர் சொல்லுகிறதை நாம் காண முடியும். 44வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வார்த்தையை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில், அவர் பேசிட்டு தான் இருக்கிறார். அவர் கையில வச்சு ஜெபம் பண்ணது ஒண்ணுமே பண்ணல. பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபம் கூட அவர் பண்ணல. அந்த சமயத்துல பரிசுத்த ஆவியானவரே இவர் மேல வந்து இறங்க வேண்டும் என்ற ஒரு ஜெபத்தை கூட அவர் சொல்லவில்லை. கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரசங்கித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஆர்வத்தோடு தன்னுடைய இருதயத்தை திறந்து அந்த வசனங்களை முழுமையாய் தன்னுடைய இருதயத்தில் அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் அந்த 44வது வசனம் நடக்குது. இந்த வார்த்தையை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்.
எங்க ஒரு தேவாலயத்துல கிடையாது, அந்த கொர்நேலியனுடைய வீட்டுல. இன்றைக்கு அநேகர் இப்படி சொல்லுகிறார்கள், யாராவது வந்து செபித்தால்தான் எனக்கு கிடைக்கும், அல்லது யாராவது வந்து செபிக்க மாட்டார்களா? இல்ல, நம்முடைய இருதயத்தை மாத்திரம் திறந்து கொடுத்து வாஞ்சியோடு தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுது அந்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல வந்து அவர் அபிஷேகிக்க போதுமானவராக இருக்கிறார். பல இடங்கள்ல ஜெபம் நடத்துவதற்காக சென்ற இடங்கள்ல அவர்களுடைய சாட்சி நான் கேட்டது உண்டு. பல இடங்களில் ஜெபம் நடத்தி அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களும் உண்டு. அல்லாத பட்சத்தில் அவருடைய வீடுகளிலே நின்று செபித்த பொழுது பரிசுத்தாவியானவர் இறங்கி என்னை அபிஷேகித்தார் என்று சொன்னவருடைய சாட்சிகளை கேட்டது நாம் உண்டு. ஆகவே இந்த இடத்துல நம்ம இன்னொரு கருத்தை கூட நம்ம தியானிக்க காணப்பட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சிலருக்கு இதிலேயே இன்னொரு சந்தேகம் என்னவென்றால், ஞான ஸ்நானம் பெற்றால் தான் அந்த பரிசுத்தாவியான அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஞான ஸ்நானத்துக்கும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. மனம் திரும்புதலுக்கும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துக்கும் தான் சம்மதம். இதே பகுதியில ஞான ஸ்நானம் சொல்லப்படும். மாறாக மனம் திரும்புகிறார்கள், மனப்பூர்வமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை குறித்தும் பாடுகளை குறித்தும் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பிதாவினுடைய நோக்கத்தை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்கிறார்கள், கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர் மேல இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதற்கு பின்னால் 48வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 48வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். பார்த்துட்டீங்களா? இன்னும் தெளிவா வாசிக்கிறேன். 47வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், அவர் மேல இறங்கி வந்ததுக்கு அப்புறம், அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். ஆகவே ஞானஸ்நானம் பெற்றால்தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்று சொல்வதற்கும் வாய்ப்பு இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் எங்கள் எல்ஷடாய் மினிஸ்ட்ரீஸின் சார்பாக எங்களது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. எந்த நேரத்திலும் கூட இந்த நிகழ்ச்சியை ஒரு பாடலுடனும் ஒரு ஜெபத்துடனும் தொடங்குவோமாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். பாடலை நாம் பாடுவோம். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை